இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவன், மாமியார் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு காரில் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் அந்த பெண். தனது தற்கொலைக்கு கணவன் மற்றும் அவரது பெற்றோர்தான் காரணம் என வாட்ஸ்அப்பில் தனது தந்தைக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது இளம்பெண்ணின் தற்கொலைக்கு காரணமான கணவன், மாமனார், மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், விவரம். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கணவரின் செக்ஸ் டார்ச்சர் மற்றும் மாமனார், மாமியார் வரதட்சணை தொல்லை, புதுப்பெண் காரில் தென்னை மர பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தற்போது அதிரடியாக கணவன் மற்றும் மாமனார், மாமியார் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு காரில் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரை உட்கொண்டு புதுப்பெண் உயிர்ந்த சம்பவத்தில் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி என 3 பேரும் தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.